ஆய்வுல சொல்லியிருக்காங்க 8 மணி நேரம் தூங்கும் குழந்தைங்களுக்கு சளி இருமல் தும்மல் இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சப்போஸ் உங்க குழந்தை 8 மணி நேரம் தூங்கி உங்க குழந்தைக்கு தும்மலோ சளி இருமலோ இருக்குன்னா கூட 2 மணி நேரம் நீங்க தூங்க வச்சீங்கன்னா ஸ்லீப் அனாலிசிஸ் யூஎஸ்ல வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி அதுல வந்து அந்த மாதிரி தும்மல் சளி இருக்கிற குழந்தைங்க லேட் டைம் பெட்டுக்கு போறது 12 மணி வரைக்கும் மொபைலோ டிவியோ பார்த்துட்டு இருக்கிறது, நார்மலா பெட் டைம் சாப்பிடுறதே 11 மணி, தூங்க போறது 12 1 மணி 2 மணி அப்படின்னு ஆயிடுச்சு. காலையில அவங்க திருப்பியும் தூக்கம் வந்தாலும் அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு டிவியோ ஒரு படம் பார்க்கணும், இதே ஸ்கூலுக்கு போறதுக்கோ படிக்கிறதுக்கோ கண்டிப்பா அந்த குழந்தை எந்திரிச்சிருக்காது. ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லீப் டைம் ரொம்ப 8 hours கால்குலேட் பண்ண இருக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியாகுது அண்ட் அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாதனால இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், கோவம், அழுகை, கத்துறது, குழந்தைங்க டான்ட்ரம் சொல்லுவோம், அப்படியே எரிச்சலா இருக்கிறது, சின்னதுக்கெல்லாம் இது பண்றது, இதெல்லாம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த குழந்தைங்களை அதுக்காக மட்டும் இல்லாம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மேல நாடுகள்ல ஒரு பழக்கமே கொண்டு வந்துட்டாங்க. நீங்க எல்கேஜி வரைக்கும் பாருங்க, நம்ம ஸ்கூல்ஸ்லயே இங்க தமிழ்நாட்டிலேயே மத்தியானத்துக்கு அப்புறம் தூங்க வைப்பாங்க. நார்மலா ஒரு குழந்தை பிறந்து 18 hours வரைக்கும் தூங்குன்னு சொல்லுவோம். அந்த 5 வயசு வரைக்கும் 10 மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்லுவோம். மேலை நாடுகள்ல ஃபுட்பால் மேட்ச்க்கு எல்லாம் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், பெரிய பெரிய டென்னிஸ் பிளேயர்ஸே அவங்களுடைய பேட்டிகள்ல சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி நான் 12 to 13 hours மினிமம் தூங்குவேன், மேக்ஸிமம் 14 hours வரைக்கும் தூங்குவேன். அப்படி நான் தூங்கும் பொழுது என்னால கிரவுண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஃபுட்பால் பிளேயர்ஸை ஃபுல்லா எடுத்து ஒரு ஆய்வு பண்ணி நைட் நல்லா தூங்க வச்சு 10 hours தூங்கி கிரவுண்டுக்கு போன பிளேயர்ஸ் வந்துட்டு அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சரி, அவங்க ஸ்டாமினா, அவங்க கிரவுண்ட்ல பண்றது நல்லா இருக்கு. தூக்கம் கம்மியா போகுமா அவங்களால ரிசல்ட் அவ்வளவு கொடுக்க முடியல அதே பிளேயர்ஸால ஆய்வு பண்ணிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தான் எவ்வளவு மேக்ஸிமம் டைம் மத்தியானத்துல தூங்குறது வந்து ஸ்கூல்ஸே ஒரு ஹேபிட்டா இருந்தது. எல்கேஜி குழந்தைய மத்தியானம் ஃபுல்லா ஸ்லீப் டைம் தூங்க வச்சு சாயந்தரம் எழுப்பி ஃபேஸ் இது பண்ணி ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சுடுவாங்க எல்கேஜி யூகேஜி. ஆனா இப்ப ப்ரீகேஜில இருந்தே ஸ்கூல், 3 வயசுக்கு கீழே இருந்தே ஸ்கூல். அப்போ வந்து எல்இடி டிவி போட்டு ஸ்கூல்லயே வந்து ரைம்ஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்க வைக்கிறாங்க. நம்ம வீட்டுல பண்ணணும்னு கூட தேவையில்ல. சோ இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த குழந்தைங்க சளி இருமல் தும்மல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இப்போ உங்க குழந்தைக்கு இருக்கா, உங்க குழந்தை 8 மணி நேரம் தூங்கல நான் சவால் விடுவேன். 8 மணி நேரம் தூங்குற குழந்தைங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் கூட அவ்வளவு வராது. ஸ்லீப் வந்து பெஸ்ட் பாடி ரெகுலேட்டரி, உடம்ப ரீஜெனரேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். பெரியவங்க ஆயிட்டு தூங்குறதுல விட சின்ன குழந்தைகள் தூக்கமின்மையினால பல நோய்களுக்கு ஆளாகிறது. இப்ப அட் பிரசன்ட் நம்மள கூட சண்டேஸ் எல்லாம் எங்க அம்மா எல்லாம் தூங்கலன்னா பிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவு பயந்துலாம் தூங்கி இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி தூங்க வைக்க முடியல. அது பேரண்ட்ஸ்க்குமே தூக்கம் ரொம்ப முக்கியம்னு தெரியாம குழந்தைங்களும் லேட் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டிவியோ போனோ வச்சு பாத்துட்டு இருக்காங்க அந்த டிம் லைட்ல. சோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்க குழந்தை இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏர்லி டு பெட் 9 to 10 பெட்டுக்கு போயிட்டு காலையில 6 or 7 இந்த டைம் வரைக்கும் உங்க குழந்தைங்க தூங்குறாங்களான்னு செக் பண்ணுங்க. நோன்னா நோ, அந்த டைம்ல டிவி ஸ்விட்ச் நீங்க ஆஃப் பண்ணி பழகினா மட்டும்தான். ஏன்னா ஸ்லீப் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு தலைவலி, அதோடு தொடர்ந்து வாமிட்டிங், இன்டைஜஷன், செரிமான பிரச்சனை அவ்வளவு அதிகமா இருக்கு. வயிறு வலி, சாப்பிட்ட உடனே வயிறு வலி, அவங்களுக்கு அந்த அவங்களோட குடலே வந்து அது ப்ராப்பரா இல்ல, அவங்களோட இம்யூன் சிஸ்டமே ப்ராப்பரா இல்ல. அதனாலதான் தூக்கத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், அதுல இருந்துதான் அவங்களோட ஒவ்வொன்னா போகணும்.